சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றொரு காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இஸ்ரேல் காசா போர், உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்னு சொல்லி தற்போது உலகமே பரபரப்பாக இருக்க, சிரியாவில் பதற்றங்களும் அரசியல் காய் நகர்த்தல்களும் சத்தமின்றி கச்சிதமாக நடந்து வருகிறது. இஸ்ரேல் கடந்த நாட்களில் சிரியாவில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. சிரியாவில் தற்போது ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் படை அடுத்த 5 வருடங்களுக்கு இஸ்லாம் முறைப்படியான சட்டம்தான் அமுலில் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதையடுத்து நிறைய கேள்விகள் எழுகிறது. இதே நேரம் துருக்கியும் சிரியாவில் செல்வாக்கு செலுத்தி வருகிறது. மறுபுறம் சிரியாவில் ரஷ்யாவினுடைய இருப்பை எதற்காக இஸ்ரேல் விரும்புகிறது? இப்படி அனைத்து கேள்விகளுக்குமான பதிலாக இந்த காணொளி இருக்கும். முதலில் சிரியா என்ற நாட்டை பற்றி ஒரு சில விடயங்களை பார்க்கலாம். கடந்த 10 வருடங்களாக சிரியாவில் அதிதீவிர போர் நடைபெற்று வந்தது என்றே சொல்லலாம். அந்த போரில் சிரியாவை ஒரு ராஜவம்சமாக ஆட்சி செய்து வந்த பசர் அல் அசாத் அரசுக்கு எதிராக ஹயாத் தக்ரீர் அல்-சாம் என்ற கிளர்ச்சியாளர்கள் படை தொடர்ச்சியாக போரிட்டு வந்தார்கள். இந்த இரண்டு தரப்புகளையும் தவிர அமெரிக்கா குண்டுவீசி தாக்குதல்களை நடத்தும். காரணம், சிரியாவில் இருக்கின்ற ISIS தீவிரவாதிகளை அமெரிக்கா தாக்கி வருகிறது. இதே நேரம் சிரியாவில் இருக்கின்ற குர்து இன போராளிகளை குறிவைத்து துருக்கியும் தாக்குதல்களை நடத்தும். இது தவிர இதே சிரியாவில் ஈரானும் ரஷ்யாவும் கூட தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதற்கு காரணம், சிரியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதியான பசர் அல் அசாத்துக்கு பக்கபலமாக ஈரானும் ரஷ்யாவும் இருக்கின்றன. எனவே அசாத் ஆட்சியை எதிர்த்து போராடுகின்ற குழுக்களுக்கு எதிராக ஈரானும் ரஷ்யாவும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இவ்வாறு பல போர்களினுடைய களமாகத்தான் சிரியா இருந்து வருகிறது. சமீபத்தில் சிரியாவில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்படுகிறது. அதாவது, சிரியாவில் கொடுங்கோல் ஆட்சி செய்து வந்தவர் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட பசர் அல் அசாத்தை கிளர்ச்சி படையான ஹயாத் தக்ரீர் அல்-சாம் படை ஆட்சியில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு நாட்டை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இந்த காலகட்டத்தில் அசாத்துக்கு பக்கபலமாக இருந்த ஈரான் ரஷ்யா ஏன் அசாத்தினுடைய ஆட்சியை காப்பாற்றவில்லை என்ற கேள்வி அப்போது பரவலாக அனைவருக்கும் எழுந்திருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உலக அரசியல் என்பது மிக பதற்றமான ஒரு சூழ்நிலையில் இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா தீவிரமாக போரிட்டு வந்தது. ஈரானுக்கும் அதே நிலைதான். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எப்போது வேண்டுமானாலும் ஒரு முழு அளவிலான போர் ஏற்படும் அப்படி என்ற சூழல் தான் அப்போது இருந்தது. ஈரானில் பல முக்கியமான நபர்களை இஸ்ரேல் கொன்றது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா அமைப்பினரினுடைய முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் குறிவைத்துக் கொன்று அந்த அமைப்புகள் மூலமாக ஈரானை பலவீனப்படுத்துகின்ற முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தது இஸ்ரேல். இந்த காரணங்களால் தான் அதிகமாக ஈரானாலும் சிரியாவுக்கு உதவ முடியவில்லை. முக்கியமான இந்த இரண்டு நாடுகளினுடைய ஆதரவும் இல்லாமல் பசர் அல் அசாத்தினுடைய படை வீழ்த்தப்படுகிறது. இதையடுத்து அசாத்தினுடைய ஆட்சியும் சிரியாவில் இருந்து அகற்றப்பட்டு ஹயத் தக்ரீர் அல்-சாம் கிளர்ச்சியாளர்கள் படை சிரியாவில் ஆட்சி அமைக்கிறார்கள். இதையடுத்து அல் அசாத் ரஷ்யாவில் தஞ்சமடைகிறார். இவை அனைத்தும் ஒரு பக்கம் நடைபெறுகிறது. இதே நேரத்தில் சிரியாவில் ஹோலன் ஹைட்ஸ் அப்படி என்ற ஒரு பகுதி, இந்த பகுதி இஸ்ரேல் மற்றும் சிரியாவினுடைய எல்லையில் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் இருந்து வெளியேற இஸ்ரேல் தொடர்ந்துமே மறுத்து வருகிறது. இந்த பகுதி என்பது இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. அதாவது, இந்த ஹோலன் ஹைட்ஸ் பகுதியில் இருந்து ஒட்டுமொத்தமாக முழு சிரியாவையும் உளவு பார்ப்பதற்கு இஸ்ரேலால் முடியும். சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் ஆட்சி அமைத்ததை அடுத்து ஹோலன் ஹைட்ஸ் பகுதியில் இருந்து இஸ்ரேலை வெளியேறுமாறும், அந்த பகுதியில் இருந்து இஸ்ரேலுக்கு எந்தவிதமான ஆபத்துகளோ தாக்குதல்களோ நடத்தப்படாது அப்படின்னு சொல்லியும் அந்த கிளர்ச்சியாளர்கள் படை உறுதியளிக்கிறார்கள். இருந்தாலும் இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அரபு நாடுகள் மூலம், குறிப்பாக ஜிஹாதிசம் மூலமாக இஸ்ரேலுக்கு எந்த காலத்திலுமே ஆபத்து வரும் அப்படி என்பதை இஸ்ரேல் முழுவதுமாக நம்புகிறது. இதனால் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கின்ற மத பிரிவுகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது. அந்த மாதிரியான மத பிரிவுகள் மற்றும் சிரியாவினுடைய கப்பல் படை, தரைப்படை, விமானப்படை அப்படின்னு சொல்லி அத்தனையுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தி தரைமட்டமாகிறது இஸ்ரேல். எப்போது அப்படின்னு சொன்னா, அசாத்தினுடைய ஆட்சி சிரியாவில் வீழ்ச்சியடைந்து அசாத் ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்றதாக கூறப்பட்ட அடுத்த நாளிலேயே இஸ்ரேல் பல தாக்குதல்களை நடத்தி இவை அனைத்தையும் சிரியாவில் தரைமட்டமாக்குறது. அதாவது, சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் படைகளிடம் இந்த ஆயுதங்கள் எல்லாம் கிடைத்துவிடுமாக இருந்தால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்று கருதி அவை அனைத்தையும் துவம்சம் பண்ணி அளிக்கிறது இஸ்ரேல். இதே நேரத்தில் சிரியாவில் ரஷ்யாவினுடைய ராணுவ தளவாடம் மற்றும் கப்பல் தளம் ஒன்றும் இருக்கிறது. ஆனால் இந்த இடங்களை இஸ்ரேல் குறிவைக்கவே இல்லை. இவை தவிர்த்து எஞ்சிய அனைத்து இடங்களையுமே குறிவைத்து சரமாரியான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொள்கிறது. இதிலிருந்து ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளலாம். அதாவது, ரஷ்யாவை சிரியாவில் இருந்து அகற்றிவிடக் கூடாது என்பதில் இஸ்ரேலானது உறுதியாக இருக்கிறது என்பது. இதே நேரம் சிரியாவில் இஸ்ரேலினுடைய ஆதரவு என்பது குர்து இன போராளிகளுக்கே இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த குர்து இன போராளிகளுக்கு சிரிய மக்களிடத்தில், ஆனால் இந்த குர்து படைகளை துருக்கி எதிர்த்து வருகிறது. பல வருடங்களாக இந்த துருக்கிக்கு ஒரு கனவு இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிரியாவை கைப்பற்றி ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் எடுத்து குர்து இன போராளிகளை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்றும், சிரியாவினுடைய மீள்கட்டமைப்புக்கு தாங்கள் தான் காரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் துருக்கியினுடைய மிகப்பெரிய கனவாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் அல் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை அடுத்து துருக்கி ஹயாத் தக்ரீர் அல்-சாம் படையுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி அந்த அமைப்பு
அமைப்புக்கு ஆதரவு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அனைத்து விதமான உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்திருக்கிறது. துருக்கியினுடைய இந்த முடிவு இஸ்ரேலுக்கு சிக்கலாக அமைந்தது. இதனால் தான் இஸ்ரேல் சிரியாவில் ரஷ்யாவினுடைய இருப்பை விரும்பியது என்று சொல்லலாம். இதை துருக்கியும் அறிந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வாறு இஸ்ரேலை பொறுத்தவரைக்குமே இஸ்லாமிய அடிப்படைவாதத்தால் எப்போது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் இஸ்ரேலுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் வரும் என்பதை இஸ்ரேல் நன்கு அறிந்திருக்கிறது. அது மட்டுமின்றி அதற்காக மிகப்பெரிய தயார் நிலையிலும் இஸ்ரேல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் சிரியாவில் தற்பொழுது ஆட்சி அமைத்திருக்கின்ற ஹயாத் தக்ரீர் அல்-ஷாம் படை ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது அடுத்த 5 வருடங்களுக்கு இஸ்லாம் முறையிலான சட்டம் தான் சிரியாவை ஆட்சி செய்ய போகிறது என்ற அறிவிப்பு தான் அது. இந்த ஆட்சியில் யாருக்காவது விரோதம் இருந்தால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியும் இது அனைவருக்கும் பொதுவான ஒரு ஆட்சியாக இருக்கும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறது சிரியாவினுடைய புதிய ஆட்சி. இந்த அறிவிப்பு ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தி இருக்கிறது சிரியாவுக்குள். அதாவது சிரியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இஸ்லாமிய நாடு என்றாலும் கூட அங்கு ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. குறிப்பாக ட்ரூஸ் இன மக்கள், அந்த மக்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலுமே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இந்த ட்ரூஸ் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் இஸ்ரேல், துருக்கி, ஈரான் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் இருக்கிறார்கள். இந்த கோலன்கைட்ஸ் பகுதியில் அந்த ட்ரூஸ் சமூகம் சார்ந்த ஒரு கோவில் ஒன்றும் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு தொழுகை நடத்துவதற்காக இந்த சமூகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பேர் செல்கிறார்கள். அவர்களை இஸ்ரேலானது அனுமதி கொடுத்து வரவேற்கிறது. இந்த ரூஸ் சமூகத்தை சார்ந்த மக்களும் சிரியாவில் இருப்பதால் சிரியாவில் இஸ்லாமிய அடிப்படைவாத சட்டம் என்பது ஒரு பிரச்சனையாக உருவாகிறது. இதற்கிடையே இந்த சட்டம் சிரியாவில் அமுலாக போகிறது என்ற அறிவிப்பு வந்ததை அடுத்து அல்-அசாத்தினுடைய ஆதரவாளர்களுக்கு எங்கிருந்தோ ஆயுதங்கள் கிடைக்க மீண்டும் ஹயாத் தக்ரீர் அல்-ஷாம் படைக்கும் அல்-அசாத்தினுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே சண்டை என்பது தொடங்கியது. இந்த சண்டையில் 1000க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை இஸ்ரேலும் சிரியாவை நோக்கி வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. அதிலும் பலர் கொல்லப்படுகிறார்கள். அதே நேரம் குர்து போராளிகள், ISIS அமைப்பினர் அப்படின்னு சொல்லி அனைவருமே தாக்குதல்களை நடத்த மீண்டும் சிரியா ஒரு யுத்த பூமியாக மாறி வருகிறது. இத்தனையையும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சத்தமின்றி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதாவது உக்ரைன் ரஷ்யா போரில் அமைதியை ஏற்படுத்துகின்ற முயற்சிகளை தற்போது அமெரிக்காவும் ரஷ்யாவுமே மும்முரமாக முன்னெடுத்து வருகின்ற ஒரு சூழலில் சிரியா விஷயத்தில் இந்த இரு நாடுகளும் தற்போதைக்கு பொறுமை காத்து வருகிறது. அப்படியின்றி அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த மோதல்களில் தலையிட்டிருந்தால் சிரியா இன்று மிகப்பெரிய ஒரு யுத்த பூமியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நிலையில் தான் கிளர்ச்சியாளர்கள் படை, அதாவது ஹயாத் தக்ரீர் அல்-ஷாம் படை சிரியாவில் மிக வேகமாக சில சட்டங்களை அமுல்படுத்தி வருகிறது. அதுதான் 5 வருடங்களுக்கு, அதாவது அடுத்து வருகின்ற 5 வருடங்களுக்கு இஸ்லாம் முறையிலான சட்டம் சிரியாவில் இருக்கும். அந்த சட்டத்தை மீறி செயல்படுபவர்கள் தேசத்திற்கு எதிராக செயற்படுபவர்களாக கருதப்படுவார்கள். அதே நேரம் இஸ்ரேலை சிரியாவில் இருந்து வெளியேற்ற வேண்டிய கடமை எங்களுடையது, அவர்கள் நிச்சயமாக வெளியேறுவார்கள் அப்படின்னு சொல்லியும் அந்த கிளர்ச்சியாளர்கள் படை, அதாவது சிரியாவில் தற்போது ஆட்சி நடத்தி வருகின்ற படை அறிவிக்கிறது. இதையடுத்து இஸ்ரேல் சிரியாவில் இருந்து ஒருபோதுமே வெளியேறாது என்று உறுதியாக சொல்கிறது இஸ்ரேல். இது இஸ்ரேலுக்கும் ஹயாத் தக்ரீர் அல்-ஷாம் படைக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்க இருக்கின்ற நேரத்தில் தான் துருக்கி இந்த ஹயாத் தக்ரீர் அல்-ஷாம் படைக்கு மிக ஆதரவாக இருக்கிறது. அரபு நாடுகள் அனைத்துமே உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலுக்கு எதிராக நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி துருக்கி ஹயாத் தக்ரீர் அல்-ஷாம் படைக்கு ஆதரவு அளித்து வருகிறது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும், இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும், இஸ்ரேலுக்கும் ஏமனுக்கும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பிரச்சனைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும், இஸ்ரேலுக்கும் ஹயாத் தக்ரீர் அல்-ஷாம் படைக்கும், இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தம் ஏற்படுமாக இருந்தால் மத்திய கிழக்கு மொத்தமாக அழிந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. இவ்வாறு மத்திய கிழக்கில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் மத்திய கிழக்கினுடைய புதிய தலைவர் யார் என்கின்ற அடுத்த பிரச்சனை ஏற்படும். இதற்கு ஈரான், துருக்கி, சவுதி அரேபியா ஆகிய 3 நாடுகளும் சண்டையிடக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த மும்முனை போட்டியில் அரபுலக நாடுகள் சிக்கி தவிக்க ஆரம்பிக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது மிக வேகமாக நடைபெறாவிடிலும் எதிர்வருகின்ற நாட்களில் மத்திய கிழக்கு அரசியலில் நிச்சயமாக நிகழப்போகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.